கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அபுதாபிலேருந்து துபாய்க்கு தான் வந்தேன். ஒரு ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நான் துபாயில் பத்துதா மாலுக்கு பேக் சைடில் கார்டன் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ நான் அபுதாபி கிளம்ப போகிறேன். சரி, அப்படியே போகும்பொழுதே ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேயாவது நிப்பாட்டி ஒரு டீ குடிக்கணும். காலையிலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. மதியானம் சாப்பிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் கண்டினியூவாக ஓட்டிகிட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. எங்கேயாவது ஒரு டீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க போய்கிட்டே பேசுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்பியாச்சு. அந்த ஏரியா விட்டு கிளம்பி வெளில வந்துட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த ரோடுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தான் ஜபலாலின்னு இந்த ஊர் பேர். ஆக்சுவலாக நான் இங்கே தான் தங்கியிருந்தேன், லேபர் கேம்பில். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லு லேபர் கேம்பு தான். அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்க ரோட்லேருந்து இன்னொரு ரோடு இருக்குது. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அதுதான் அபுதாபி போகிற பைபாஸு. அதில் இறங்கிட்டோம்னா ஒரே அழுத்து தான் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தான் போகணும்னு போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் 120 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஏன்னா இது துபாய். அபுதாபியில் பார்த்தீங்கன்னா 120 போட்டு தான் 120 தான், 110 போட்டு தான் 110 தான், அவ்வளோதான் போக முடியும். துபாயில் வந்து அப்படியே டோட்டலாக மாறும். என்னையா பண்ணுறீங்க? இந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே போர்ட்டுக்கு போகிற வழி. அதனால் இந்த இடத்துல ட்ரக்கெலாம் நிறைய போயிட்டுருக்கும். எப்போவுமே சரி, எல்லாமே போர்ட்டுக்கு போகிற ட்ரக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் பார்டரில் தான் இருக்கோம். அபுதாபி பார்டரில் இன்னும் நம்ம கால் வைக்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதெல்லாம் தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா தான் அபுதாபி வரும். முதல்ல போயிட்டு வண்டிக்கும் பெட்ரோல் போடணும், எனக்கு ஒரு டீயை போடணும். போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து அபுதாபி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரும். 1 ஹவரில் போயிடலாம். ஏன்னா மெயின் ரோட்டில் நம்ம இறங்கிட்டோம்னா 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஒரே அழுத்து தான், அழுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு உள்ளே போகல. கரெக்டாக சொல்லணும்னு வச்சிங்களா, நம்ம துபாயோட அவுட்டரில் தான் இருக்கோம். இனிமேல் தான் சிட்டியே ஆரம்பிக்கும். நம்ம இன்னும் உள்ளேயே போகலை. சிட்டிக்குள்ளே போகும்போது ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நான் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். சிட்டி பயங்கரமாக இருக்கும். அதோட இல்லைங்க, எனக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நைட்டில் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் லைட்டு சிக்கு அப்படியே லைட்டாகவே எரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணியாச்சுன்னா அப்படியே ஒரே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 மணி ஆக போகுது. அதனால தான் உங்களுக்கு நல்ல வெய்யன்னே வச்சிங்களா. அதனால தான் ஒரு ஷேடோ ஒன்று அடிக்குது வீடியோவில். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கும். அப்புறம் அப்படியே நம்மளோட திசை மாற மாற அந்த ஷேடோ போயிடும். மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து பைபாஸு, வண்டிலாம் ஃபாஸ்ட்டாக வரும். கொஞ்சம் பார்த்துட்டு டக்குன்னு ஏறிக்க வேண்டியதான். அப்படி தான் எல்லாம் குறுக்கண்டு இருக்க தான் வருவாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா நேராக அபுதாபி போயிடும். உங்களுக்கு பாருங்கள், நம்ம வண்டியில் ஒரு சவுண்டு வந்துருச்சு. என்ன சவுண்டுன்னா, நம்ம 120 கிலோமீட்டர் ஸ்பீடை கிராஸ் பண்ணிட்டோம், 120க்கு மேலே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுதான் அந்த சவுண்டு கிங்னு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 134 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் போயிட்டுருக்கேன். இந்த பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க ஒரு 2 ட்ராக் பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லாம் வர்றதுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இது மாதிரி இந்த ட்ராக்கில் இப்போ நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், 3வது ட்ராக்கில் போயிட்டுருக்கான். லெஃப்ட்டில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு, அதுலேருந்து கணக்கு வச்சு 3வது ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் ட்ரைலர்லாம் போகக்கூடாது. நீங்கள் நல்லா வீடியோவிலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நம்ம ரைட் சைடில் ஒரு ட்ரக்கு போகுதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிக்கப் ஒன்று போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு 2 லைனில் மட்டும்தான் போவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அவுட்டர்லேருந்து போகிறோம்ல, அபுதாபி போகிறோம்ல, இங்கே எங்கேயுமே டோல் கிடையாது. அபுதாபி சிட்டிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது தான் உங்களுக்கு ஒரு டோல் கிடைக்கும். நீங்கள் எந்த வழியாக போய் நீங்கள் அபுதாபிக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் சரி தான், உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு டோல் இருக்கும். ஆனால் துபாயில் ஏகப்பட்ட டோல் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் பாருங்கள். இங்கேருந்து நம்ம அபுதாபியில் போகிறோம். இப்போ அபுதாபிலேருந்து இப்போ நம்ம துபாய் இந்த இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், ஏகப்பட்ட டோல் இருக்குது. நம்ம ஆனால் இந்த சைடு போகிறதுனால நமக்கு இப்போ ஒரு டோலும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு டோல் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்குது, அபுதாபி கிட்ட நம்ம என்ட்ரன்ஸில் இருக்குது. நான் அந்த டோலையும் காட்டுறேன். ஆனால் அந்த டோல் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான். நம்ம போகும்பொழுது 5 மணிக்குள்ள நம்ம அதை கிராஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த டோல் ஃப்ரீ தான். நமக்கு ஃப்ரீயாக போயிடலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம பெட்ரோல் அடிக்கணும், டீ குடிக்கணும், இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும்.
நம்ம சீக்கிரமாக போயிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு டோல் ஃப்ரீ தான். 4 கிராம்ஸ் ஒரு நடை அதை கிராஸ் பண்ணுறோம்னா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீட் ட்ராக்கில் ஏறிட்டேன். ஏன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படியே. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் துபாயில் லைசன்ஸ் எடுத்த பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு நான் மேலே லிங்க் தரேன், பாருங்கள். மெயின் ரோட்டில் இங்கே ஏறிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நீங்கள் பட்டே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். என்ன ஒன்று, உங்களுக்கு உடல் உழைப்பு கம்மி தான். உடல் உழைப்புனா நீங்கள் டக்கு கியர் மாற்றுறதோ பிரேக் அடிக்கிறதோ எதுவும் இல்லை. ஆனால் கவனம் ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஸ்பீடு 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். முன்னாடி போகிற வண்டிக்கோ இல்லை சைடில் போகிற வண்டிக்கோ எது வேணாலும் நடக்கலாம். நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும்னு வச்சுக்கிங்களா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்ப்போம், ஒரு டீயை போட்டு போய்டுன்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பம்பில் ஒரு டீயை போட்டுக்கும். ஆனால் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் இங்கே இல்லை. பெட்ரோல் வந்து இன்னொரு பெட்ரோல் பம்பில் போடணும். ஏன்னா இந்த பெட்ரோல் பம்பில் நம்ம போட்டோம்னா காசு கொடுத்து போடணும். அதே இன்னொரு பெட்ரோல் பம்ப் இருக்குது அட்னக்குன்னு, அதுதான் அபுதாபியோட பெட்ரோல் பம்பு. அங்கே நீங்கள் பெட்ரோல் போடுறீங்கன்னா வந்து உங்களுக்கு சிப் இருக்கும், அதனால் காசு இல்லை. ஜஸ்ட் சிப்பில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியதான். என்ன இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க, ஏகப்பட்ட பஸ்ஸாக நிற்கிது. ஐயோ என்னன்னு தெரில, இன்றைக்கி இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இந்த டைமில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸ்கூல்லாம் முடிஞ்சிருக்கும். ஒரு வேளை பெட்ரோல் போடுறதுக்கு வந்திருக்காங்களா இல்லை டீ குடிக்க வந்திருக்காங்களான்னு தெரியல. ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. பார்க்கலாம் கைஸ். இல்லைன்னா நம்ம அந்தாண்ட போயிட்டு ஒரு டீ வேணால் சாப்பிடுவோம். இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ கூட்டம்னே தெரியல. பெட்ரோல் பம்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டீ வாங்க போகலான்னு போயிட்டு படாத பாடுங்க. அவ்வளோ கூட்டம், ஒன்றுமே பண்ண முடியல. வண்டி நிப்பாடுறதுக்கும் இடம் இல்லை. நார்மலாக அந்த ரோடு ரஷ்ஷாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே தானே. மேக்ஸிமம் மத்தியானமே எல்லோரும் இங்கேருந்து அங்கேயும் இங்கேயும் போயிருப்பாங்க. என்னவோ தெரியல, ஏதோ கூட்டமாக இருக்குது. எனிவே ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயா வாங்கியாச்சு. நேராக போகிறோம், பெட்ரோல் அடிக்கிறோம். பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரே எடுத்து நேராக போயிடுறோம். இல்லைன்னா பெட்ரோல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இல்லைன்னா பெட்ரோல் அப்புறம் கூட அடிச்சுக்கலாம். இப்போதைக்கு பெட்ரோல் இருக்குது, ஓடிடும். நமக்கு அபுதாபி வரைக்கும் ஓடிடும். இன்னைக்கு கொஞ்சம் வண்டி நிறையா தான் இருக்குது. இந்த டைமில் யூஸ்வலாக இருக்காது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. ஓகே, எனிவே எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம பெட்ரோல் அடித்தாலும் பெட்ரோல் பம்பில் அடிக்காமல் அந்தாண்ட போயிட்டு இடையில ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, அங்கே போய் அடிக்கணும். அங்கே அடித்தோம்னு வச்சிங்களேன் இவ்வளோ கூட்டம் இருக்காது. அதான் நினச்சிட்டு இருக்கேன். அது வரைக்கும் போகலாம்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் துபாய்கிட்ட தான் இருக்கோம். இன்னும் அபுதாபியை டச் பண்ணலை. கரெக்டாக நான் அபுதாபியை டச் பண்ணும்போது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக வரோன்ட்டு நமக்கு முன்னாடி போகிற வண்டி வந்து அவங்க ரைட் எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் எடுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே 125 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறேன். 140 போகணும் பாருங்கள். இது மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம வந்து சொல்லுங்கள், எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது? முன்னாடி வண்டியே இல்லை. அதுக்கு பொறுமையாக போகிறவர் என்ன பண்ணணும்னா இந்த ரோட்டுக்கு வரக்கூடாது. நீ வந்து அப்படியே நடுப்புற வந்துட்டு போ. அதாவது அந்தாண்ட நவரவும் மாட்டாங்க, முன்னாடியும் போக மாட்டாங்க. அது மாதிரி நிறையா பேர் பண்ணுறதுலாம் அங்கே இருக்காங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 138 நம்ம ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே அபுதாபி போயிட்டு வர கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு ஆள் வெயிட்டிங்கு. அவர் வெளில போகணும், அவரை கூப்பிட்டு போகணும். அதனால் போயிட்டு அவரை கூப்பிட்டுட்டு போய் அவர் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் ரிலீஃப் ஆகணும். பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அபுதாபி பார்டரில் காலை வைக்கவில்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ டிராஃபிக் மாதிரி தெரியுது. ஆமாங்கோ, ஆமாம். ஆஹா, பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன். வண்டி எல்லாம் நின்று விட்டது. இது மாதிரி ஃபுல் டிராஃபிக்காக இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து டபுள் இண்டிகேட்டர் போட்டுட்டு அப்படியே அதே லைன்லேயே அப்படியே ஸ்டே பண்ணோம்னா நமக்கு பின்னாடி வர்றவங்க அலர்ட் ஆகி அவங்க டபுள் இண்டிகேட்டர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அவங்களுக்கு வந்து முன்னாடி ஏதோ நடந்திருக்கு, ஆபத்தாக இருக்குது, இல்லை ஏதோ முன்னாடி ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை பண்ணுற மாதிரி தான் இது. அப்போ அவங்க ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் டபுள் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மூவ் ஆகுது, என்னன்னு தெரியல. ஏதாவது வண்டி ஏதாவது இருக்கும், வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா டயர் அடிச்சிருக்கும்.
இல்லை யாராவது இப்படி ஜிக்ஸாக் மாதிரி வண்டி ஓட்டினாங்களான்னு தெரியல. அது மாதிரி ஓட்டுற ஆளும் இருக்காங்க நிறைய பேர். என்ன பண்ணுறது? ஓ பார்த்தீங்களா இந்த டிராஃபிக்கு அங்கே ஒரு பின்னாடி ஒரு ட்ரக்கு நிற்கிது. அந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பாக்ஸில் எடுத்து வந்துருப்பாங்க பிறகு அது பிரிச்சிச்சு. அதனால தான் வண்டி டக்குன்னு அவர் ஸ்லோ பண்ணிட்டார். பிறகு ஸ்லோ பண்ணோன்னா பின்னாடி வர வண்டியெல்லாம் டக்குன்னு அப்படியே நிப்பாட்டிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. அதான் அங்கே நிற்கிது அந்த வண்டி. இனி அவங்க அதை எடுத்து கட்டிட்டு தான் வரணும். ஆக்சுவலாக இதை போலீஸ் பார்த்தா ஃபைன் அடிக்கும். நீங்கள் ஏன் முன்னாடி ஒழுங்காக கட்டாமல் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பார்சல் எடுத்துகிட்டு நான் வரேன்னு வச்சிங்க, ஒரு இதாக போது பாருங்கள், ஒரு பிக்கப் ரைட் சைடில் இருக்குது. அது மாதிரி பிக்கப்பில் பார்சல் எடுத்துகிட்டு வரேன்னா ஒன்று அதை மூடி எடுத்துகிட்டு வரணும், இல்லை அது காற்றுல பறக்காத அளவுக்கு கட்டி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் போகும்பொழுதோ 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் போகும்பொழுது கண்டிப்பாக அது பறக்க தான் செய்யும். அங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஒரு வண்டியை பாருங்கள் எப்படி மூடாக்கு போட்டு மூடிட்டு அழகாக கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இது மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அது ஆனால் கண்டிப்பாக போலீஸ் பார்த்துருந்தா ஃபைன் தான் அடிச்சிருப்பாங்க. எனிவே அவருக்கு நல்ல நேரம் தப்பிச்சுக்கிட்டாரு. கோல்டு விங் போகுது, ஹோண்டா கோல்டு விங் பைக்கு. அவர் அடிச்சு நவுத்தி எடுத்துகிட்டு போகிறாரு. அவர்கிட்ட நான் விலகலான்னு தான் பார்த்தேன். ரைட் சைடில் வண்டி இருந்துச்சு, ஏற முடியல. அவர் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனுக்கு அந்தாண்டா வச்சு அடிச்சுட்டு ஒரு ரேடி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. சூப்பர் பைக்கு கைஸ், ஹோண்டா கோல்டு விங்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் பைக் உண்மையாலுமே. பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம அபுதாபி பார்டரில் காலை வைக்க போகிறோம். இதுதான் அபுதாபி பார்டரு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லலாம் நடுப்புறையை நான் சொல்கிறேன். துபாய் பார்டர், துபாய்க்குலாம் இது மாதிரி நடுப்புற மரம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நடுப்புறலாம் மரம் இருக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இதுலேருந்து அபுதாபி வரைக்குமே நடுப்புற ஃபுல்லாக மரம் இருக்கும். சில இடங்களில் மட்டும்தான் இருக்காது, மேக்ஸிமம் எல்லா இடங்கள்லையும் மரம் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 2 சைட்லேயும் ரைட்டு லெஃப்ட்டு 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா மரம் நிறையா இருக்கும். இப்போ நம்ம அபுதாபி பார்டரில் இருக்கோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி போலீஸ் தான், அவங்களோட சட்டத்திட்டங்கள் தான், அவங்க கேமரா ஃபைனு எல்லாமே அவங்கள சேர்ந்தது தான். துபாய்க்கும் அபுதாபிக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ நம்ம பெட்ரோல் பம்பு இங்கே தான் இருக்குது, வேணா அடிச்சுட்டு போகலாம். ஏன்னா எப்படி இது மொதல் பெட்ரோல் பம்பாக இருக்கிறதுனால ரஷ்ஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இல்லைனா அடுத்த பெட்ரோல் பம்பில் கூட போய் அடிச்சிக்கலாம். ஏன்னா எல்லாருமே அபுதாபிக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்துட்டு அடிக்கலாம்னு நினச்சிட்டு இங்கே தான் ஏறுவாங்க, அந்த ஃபஸ்ட்டு பெட்ரோல் பம்ப்லேயே. நம்ம கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக அடுத்த பெட்ரோல் பம்பில் ஏறிட்டோம்னு வச்சிங்களேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம். இல்லை ஃப்ரீயாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏறி அடிச்சுட்டு போயிடுமா? ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடிச்சுட்டு போயிடும்லண்ணா கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டு போகணும். ஆனால் நிறைய இருக்குங்க வழியில் பெட்ரோல் பம்பு. அதெல்லாம் வருஷலாம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒன்று பெட்ரோல் பம்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம அடிச்சுக்கலாம் எங்கே வேணாலும். என்ன ஒன்று இங்கேயே அடிச்சிட்டோம்னா வழியில் எங்கேயும் நிப்பாட்ட தேவையில்ல, ஒரே இடத்த அழுத்திட்டு போயிடலாம். அதுக்காக தான். பரவாயில்ல, கொஞ்சம் கூட்டம் இல்லை தான். ஓகே. நான் அந்த பெட்ரோல் பம்பில், ஏன்னா அந்த பெட்ரோல் பம்பில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குதுங்க, அதனால கூட கூட்டமாக இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பெட்ரோல் பம்பில் ஹோட்டல் கிடையாது, ஆனால் இங்கே இதெல்லாம் கிடைக்குங்க. பீஸா, பர்கர், அது மாதிரி ஐட்டங்கள், இந்த கேப்பிச்சினோ அது மாதிரிலாம் கிடைக்கும். சாதாரண சாப்பாடுகள் அது மாதிரி டீ காஃபிலாம் இங்கே கிடைக்காது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பெட்ரோல் பம்பில். ஓகே, நம்ம இதிலே அடிச்சிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு காசுலாம் கிடையாதுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி சிப்பு தான். ஆல்ரெடி அந்த சிப்பில் நாங்கள் பைசா ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். அந்த கன் எடுத்து நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு அடித்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேன் ஆகிக்கும். ப்ளஸ் எவ்வளோக்கு போடுறோமோ அதுலேருந்து அதில் பைசா கட் பண்ணிக்கும். இது எல்லாமே ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும் கண்ட்ரோலு. அவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கள் பாஸ் இருக்காங்கன்னா, எங்கள் பாஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா டக்குன்னு அதில் பேலன்ஸ் குறையும் பொழுது ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க. அப்படி தான் டாப்அப் பண்ணுற மாதிரி தான். அப்போ பண்ணிட்டாங்கன்னா திரும்ப நமக்கு எந்த விஷயம் இருக்காது. இது மாதிரி தான் இங்கே பெட்ரோல்லாம் போடுறது. அதனால் காசு கொடுக்குற வேலை, சில்லறை வாங்குற வேலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா 10 வண்டி 15 வண்டி வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வண்டிக்கும் காசு கொடுத்து போட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால் மொத்தமாக ஒரு அக்கௌண்ட் போட்டு வச்சுக்கிறது. நம்ம ஸ்பெஷல் தான் போடுவோம். அதில் க்ரீன் கலர் ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் போடுவோம். பார்ப்போம். இந்த வண்டிக்காரங்க இன்னும் முடிச்சுட்டு நம்ம போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக ஒரு அரை டேங்க் இருக்குது, போதும். இருந்தாலும் போட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு திரும்ப துபாய் வர்ற மாதிரி இருந்தாலும் இருக்கும், தெரியாது. அதனால தான் சரி போட்டுட்டு ஒரே வழியாக போய்டுன்ட்டு பார்க்குறேன். போதும் போங்க, எவ்வளோ நாள் கதை பேசுகிறதுக்குன்னே சில பேர்லாம் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஏன்னா நம்மள்ட்ட ஏற்கனவே அரை டேங்க் பெட்ரோல் இருந்துச்சு. அரை டேங்க் தானே டக்குன்னு போட்டு அடிச்சிட்டாங்க. ஓகே, கிளம்பியாச்சு. அப்படியே போயிட்டே பேசுவோம். ஆக்சுவலாக ஒரு 1 ஹவரில் போக வேண்டிய ரோடு தான் இது. நான் அபுதாபிக்கு 1 ஹவரில் போயிடுவேன். பட் இன்னைக்கு அப்படியே பேசிகிட்டே போவோமே. அதுவும் இல்லாமல் ஒரு பெட்ரோலுக்கு ஒரு பிரேக்கு, டீக்கு ஒரு பிரேக்கு, அது மாதிரி பிரேக்காக எடுத்தாச்சு. 2 பிரேக் எடுத்துட்டேன். அதனால் எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். ஆனால் இங்கே மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அழகாக இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் ஏறுறது ரைட்டில் ஏறுறதுலாம் கரெக்டாக பண்ணுவாங்க.
ஆனால் அதோட வந்து நம்ம இங்கேருந்து இப்போ பாருங்க, நான் ஸ்லோ ட்ராக்லேருந்து ஸ்பீட் ட்ராக்ல இது மாதிரி வந்தால் என்ன பண்ணுற சொல்லுங்கள். பாருங்கள், இவர் வந்து இப்போ சவுதி வண்டி இது. இப்போ அவரும் போக மாட்டாரு, நம்மளையும் போக விட மாட்டாரு. நம்ம எப்படி போகிறது? இதான் கைஸ் பிரச்சனையே. யாராவது இது மாதிரி வந்து இடையில மாட்டிக்கிறாங்க. எனிவே ஓகே, நம்ம அந்தாண்ட ஸ்பீட் ட்ராக்கை பிடிக்கணும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கிடக்கு, அப்படியே அழுத்திட்டு போயிடலாம். கைஸ், நம்ம ரைட் சைடில் தெரியுது பாருங்க, எவ்வளோ கம்பீரமான ஒரு பள்ளிவாசல். துபாயிலேயே இதுதான் நம்பர் 1 பெரிய பள்ளிவாசல். நான் இந்த பள்ளிவாசலுக்கு ஒரே ஒரு டைம் போயிருக்கேன். செம்மையாக இருக்குங்க. உள்ள அவ்வளோ வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. சப்போஸ் யாராவது யூஏயில் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் ஒரு நடையாக உள்ளே போய் பாருங்கள். ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான், பார்க்கிங் ஆல்சோ ஃப்ரீ தான். சூப்பரான ஒரு பள்ளிவாசல் இது. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா விரலுட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் தான் இருக்குது இந்த அபுதாபி பள்ளிவாசல். ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 40,000 பேர் ஒரே இடத்துல தொழுகையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஹாலும் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அதனால் யூஏயில் இருந்தீங்கன்னா இல்லை யூஏக்கு யாராவது டூர் வரீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ள ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், நிறைய எடுத்துக்கலாம். ஆஹா, செம பைக்குங்க. என்ன பைக்குன்னு தான் தெரில. ஐயோ, ஆனால் சத்தத்தையே காணுமே. சூப்பர் பைக்குன்னா சத்தம் இருக்கு. பா, துபாய் நம்பர் பிளேட்டு. நம்ம என்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா யூஏயில் இது மாதிரி பைக்கு வாங்கி ஓட்ட போகிறோம்னு தெரியல. பார்க்கலாம், யாருக்குங்க தெரியும். நாளைக்கே வேணாலும் பைக் வாங்கி ஓட்டினாலும் ஓட்டலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கைஸ், இன்னைக்கு நமக்கு டோலு கிடையாது. ஏன்னா 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் டோலு. 4:32 தான் ஆகுது. அதனால் நமக்கு இன்றைக்கி டோல் கிடையாது. 4 ரூபா மிச்சம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வரல அபுதாபிக்கு. துபாயிலேருந்து கரெக்டாக நமக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4:33. ஏன்னா நம்ம ஒரு 2 டைமில் 2 இடத்துல பிரேக் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு அரை மணி நேரம் அதில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. எனிவே ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. See you next video. Bye bye.